ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 வாரத்துக்கு மேலே ஆகுது லாங் வீடியோ போட்டு. ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு டெய்லி எப்படி என்னோடய ரொட்டீன் இருக்கும், ரொட்டீன் கூட இருக்காது, ஒரு சில விஷயங்கள இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபாரின் லைஃப் வந்து ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இங்கே வரத்துக்காக விசா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் வேண்டியிருப்போம் அப்படின்ற நாளை நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே நம்ம தானே வேணும்ன்ட்டு வந்தோம், ஸோ அப்போ இது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வந்துடலாம். பட் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு என்ன ஊருக்கு போகணும், நான் ஊரில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஊரில் வந்து 1 வருஷத்துக்கு மேலெலாம் இருக்க முடியாது. ஊரை பக்கம் கிளம்பி வந்துடணும் அப்படின்னு தான் தோணும். அப்புறம் என்னோடய சேனல் பிடிச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் இப்போ வந்து 8:35 என்னோடய சின்ன பையனை கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஸ்கூல் கிரவுண்டு தான், பசங்க நல்லா விளையாண்டுட்ருப்பாங்க. வீடியோ வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக எடுக்க முடியாது, மற்ற குழந்தைங்கள வந்து பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் எதுவுமே எடுக்க முடியாது. நம்ம குழந்தைய மட்டும் தான் காட்டலாம். ஸோ ஸ்கூலில் கொண்டு வந்து விட்டாச்சு. விட்டுட்டு இது வந்து எக் பாய்லர். ஆக்சுவலாக இந்த ஃபாரின் சைடில் உள்ளவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்து அந்த ஸ்டீம் எக் வந்து யூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸில் வந்து எக் ரெடி ஆகிடும். நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வச்சோம்னாக்கா எக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே நம்ம டெய்லி எக்கு சாப்பிடும்போது கேஸ் அடுப்பில் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு கேஸோட ரேட் வந்து அதிகமாகும். ஸோ இது ஸோ கரண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஸோ பாயில்டு எக் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ஸ்டீமர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எக்கை பாயில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து லன்ச் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சிக்கன் கிரேவி. ஆக்சுவலாக சிக்கன் வாங்கலை, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரோசன் நார்மல் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். பிரெஸ்ட் பீஸு அதை வந்து நான் 65 தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி குழம்பா வச்சிடலான்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. நான் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைப்பேன். ஸோ அது கூடயே தக்காளியும் போட்டு அரைச்சிட்டேன். நமக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. கிரேவி கம்மியாக வேணும்னா தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம். மற்றபடி நாங்கள் வந்து எங்கள் தஞ்சாவூர் பக்கம் டெல்டா பக்கம் எல்லாத்துக்குமே ஒரே மிளகாத்தூள் தான் போடுவோம். கறி மிளகாத்தூள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதுவே ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு எக்கு சாதம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு முடிச்சாச்சு. அப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து திங்கக்கிழமை தவசம் வருது. தாத்தானா என்னோடய மாமனார். ஸோ நாளைக்கு ஒருவேளை அதுக்கு மறுநாள் தவசம், அதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும். இங்கே நாங்கள் தவசம் கொடுப்போம். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் தவசம் கொடுப்போம். அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாப்பிங் கிளம்புனேன். சரி, பசங்க தனியாக வீட்டில் தானே டிவி பார்த்துட்ருக்காங்க, கூடவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு கிளம்புனேன். வீட்டில் இவனுங்க பாவமாக இருப்பானுங்களே, ஃபோனையே பார்த்துட்ருப்பானுங்களே, நம்ம வர 3 ஹவர்ஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி இவனுங்களை கூட்டிகிட்டு போனால் நம்மளை அங்கே போயிட்டு பாவமாக்கிடுறானுங்க. ஏன்டா கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோம், வீட்லேயே விட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. 2 பேரும் மாற்றி மாற்றி அம்மா 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 அம்மா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு உங்கள்கிட்ட சொல்லும் போதே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்தீங்களா, அவ்வளோ ஹைப்பர் ஆகுது இவனுங்க பண்ணுற பாடு. சரின்ட்டு அதுவும் பக்கத்தில் கடைன்னு கிடையாது, நம்ம வந்து ஏஷியன் க்ரோசரி ஷாப் போகிறோமா, ஸோ 2 பஸ் ஏறி போகணும். நீங்களாம் நினைக்கலாம் சனி ஞாயிறானா இவங்கெல்லாம் சின்ராசை கையாலேயே பிடிக்க முடியாது, எல்லோரும் வெளில டூர் மாதிரி போயிடுவாங்க அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. நாங்களும் சனி ஞாயிறானா இங்கே உள்ள கடைகளுக்கு தான் போவோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங்காக இருக்கும் போது அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தேவலாம், இருக்கிற 1 நாள் 2 நாள் லீவில் வீட்டில் படுத்தா தேவலாம் அப்படின்னு தோணும். அதுக்காக நான் வந்து மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ண மாட்டேன். கார்டை வாங்கிட்டு நான் கடைக்கு வந்துடுவேன். ஸோ இங்கே க்ரோசரி ஷாப் வந்துட்டு இந்த தவசத்துக்கு தேவையான காய்கறிகள், வாழைக்காய், கீரை இதெல்லாம் வாங்கினேன். இங்கே பாருங்களேன், மொரிங்கா பவுடர். முருங்கைக்கீரை வந்து 5 பவுண்டு விற்கிது, ஒரு 4 கொத்து தான் இருக்குது. மொரிங்கா பவுடர்னே விற்கிது பாருங்கள். நம்ம ஊரில் முருங்கைக்கீரையோட வேல்யூவே நமக்கு தெரியாது, வீட்டு வாசலில் இருக்கும், அதை செஞ்சு சாப்பிட மாட்டோம். உலகத்திலேயே பூச்சி மருந்து இல்லாத ஒரு கீரை, பூச்சி மருந்து அடிக்காத ஒரு கீரைனா அது வந்து முருங்கைக்கீரை தான். அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு ரொம்ப லேட்டாக தான் இப்போ தான் புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்து ஆட்கள்லாம் பாருங்களேன், முருங்கைக்கீரை டெய்லி சேர்த்துப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னுமே கண்ணாடி போடாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க.
அப்படியே வந்து என் பையன் சின்ன பையனுக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவர் ஹேர் கட் பண்ணுற இடத்துல பண்ணாத சேட்டை கிடையாது. முன்னாடிலாம் உட்காரவே மாட்டான், கூடவே நானும் நின்றுப்பேன். இப்போல்லாம் அவன் தானாகவே காட்டிக்கிறான். அவனை அந்த அவர் பார்பர் இருக்கார்ல, அவர் வந்து வெரி குட் வெரி குட்னு என்கரேஜ் பண்ணி காட்டுறான்னு நம்ம ஊர் மாதிரி சொல்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இருந்தார். அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்குமே எங்கள் அப்பா என்னை டார்ச்சர் பண்ணலடா, இல்லைனா என்னை பக்கத்துலேயே நிற்க சொல்லுவான். இப்போல்லாம் வந்து தானாக ஹேர் கட் பண்ண வருது. அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஊரில் டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் இல்லையா, இன்னும் எங்கள் அம்மா வீடும் என் ஹஸ்பண்ட் வீடும் ஒரே ஸ்ட்ரீட்டு. அதுக்கே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் போவோம். கிட்டத்தட்ட ஒரு இடையில ஒரு 12 வீடு தான் இருக்கும். அதுக்கே வண்டி எடுத்துகிட்டு தான் தெருவில் போவோம். ஆனால் இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட மினிமமாகவே ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்குமே நடப்போம். பசங்க வந்து இப்போ சின்னவன் கொஞ்சம் ஸ்கூல் சீக்கிரம் பக்கத்தில் சேர்த்துட்டோம். அவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் நடப்பான். பெரியவங்க ஒரு 1/2 அன் ஹவர் நடப்பான். நான் டெய்லியுமே வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் நடப்பேன். ஏன்னா நான் இங்கே எந்த கடைக்கு போகணுன்னாலும் நான் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். ஸோ பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அப்படின்னு நாங்கள் போய் பார்த்தோன்னா பாதி திங்ஸ் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதோடய விலையை பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு பால் வாங்கணுன்னா கூட நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணி நடந்து போனோன்னா நமக்கு ரீசனபிள் ப்ரைஸில் பால் கிடைக்கும். ஸோ அப்படி தான் இங்கே வந்து எல்லாமே போயிட்டுருக்குது. இது நாள் வந்து டூல்ஸ் வாங்கியிருந்தேன். கார்டன் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இது என்ன டூல்னே தெரியல, இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் திட்டிட்டு கிடந்தாங்க. இது வந்து மண்வெட்டி, கோடாரி ரெண்டுமே ஒரே டைப்பில் இருக்குது. ஒரு பக்கம் மண்வெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் கோடாரியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மண்ணெல்லாம் அள்ளி போடுறதுக்கு. ஸோ இதை வாங்கினதுக்கப்புறம் தான் கார்டன் வேலையே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இப்போதைக்கு கார்டன் இருக்குது. இதில் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சைட்லலாம் வந்து ஒரு பெட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கே மட்டும் செடி வைப்போம். நடுவில் அந்த க்ரீனிஷாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த நடுவில் உள்ள புல்லை வந்து கிளியர் பண்ணுறதுக்குலாம் மோவர்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கணும், அது வாங்கணும். அது வாங்கினதுக்கப்புறம் தான் அதை நல்லா ஈவனாக ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த மண்வெட்டியை வச்சு இந்த இடத்தெல்லாம் வந்து கொத்தி விட்டுருக்கேன், இதில் வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வாங்கிட்டு வந்து நான் கொத்திட்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு என்னோடய சின்ன குட்டி வந்து ஃபஸ்ட்டு அவன் டிவி தான் பார்த்துட்டு இருந்தான். அம்மா ஏதோ பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான். அதுக்கப்புறம் நான் மண்ணை வெட்ட நம்ம ஊர்லலாம் நான் மண்புழு நிஜமாவே சொல்கிறேன், அங்கேயும் வந்து கார்டனிங் பண்ணுவேன். மண்புழு பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் இந்த ஊர் மண்ணில் நிறையவே மண்புழு இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. தமிழ்நாடு நம்ம ஊர் தான் வந்து வளமிக்க நாடுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ மாறிட்டு வருது போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. மண்புழு எவ்வளோ பெருசு நடந்து போயிட்டுருக்கு பாருங்களேன். எனக்கு கொத்தும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, அது மேலே பட்டு அது சாகுதேடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொத்தி அந்த இடத்த ரெடி பண்ணால் தான் நம்ம வந்து செடியெலாம் வச்சு அழகு பார்க்க முடியும். செடின்றதை காட்டிலும் இந்த சம்மருக்கு நல்ல காய்கறிலாம் வரும். வச்சோன்னா நம்ம தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் வந்து நம்ம கடைக்கு போய் 3 பவுண்ட் 2 பவுண்டுக்கு வாங்கவே வேணாம். அது தொட்டியில் வச்சாலே நல்லா வரும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வந்துட்டார் சின்னவர். வந்து அவரும் வந்து வெட்டுவேன், டெய்லி நானும் இது மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நம்மளோட பேஸ் வந்து விவசாயம் தானே, வேர் வந்து எங்கே இருந்தாலும் அதோட இது இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெட்டுறா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நான் வெட்டின இடத்தையே வெட்டிகிட்டு இருந்தான். ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். என் பையனோட காமெடியை தான் சொல்கிறேன், விளையாட்டு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.